இந்த ஆண்மை குறைபாடுன்றது ஒரு குறைபாடு தாங்க. அது வந்து நீங்கள் நோயை எடுக்காதீங்க. நீங்களே சொல்கிறீங்களா ஆண்மை குறைபாடு, அந்த குறைபாடை சரி பண்ணிட முடியும், அவ்வளோதான். மருந்துகள்லாம் அற்புதமான மருந்துகள், தாராளமாக எடுக்கலாம், பக்கவில் இல்லாத மருந்துகள். இப்போ பார்த்தீங்கன்னா இதை கூட பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் காமி பாருங்கள், இதை அப்படியே நான் சாப்பிட்றேன் பாருங்கள். அதான் சாப்பிட்லாம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு, அந்த நரம்பு சம்மந்தமான பிரச்சனை இருந்தால் சரி பண்ணுறதுக்கு, ஆண்மையை தூண்டுறதுக்கு. இந்த லெமன் ஆயிலில் பார்த்தீங்கன்னாக்க ஆண்குறி சிரித்து போயிருக்கு, தடிமன் இல்லை, நீளமாக இல்லை, எழுச்சி இல்லை, வாவெல்லாம் இப்படி தொங்கி போய்க்குதுனாக்க இந்த ஆயில் நல்லா குளிக்கணும். இப்படி நல்லா குளிக்கணும். அந்த ஆயிலை எடுத்து சிரித்து போயிருக்கு, இது தூண்டு இருக்குது, சுண்டு விரலோட சின்னசாக இருக்குன்னு வைங்களேன், அது சிரித்து போயிருக்கு இடத்துல நல்லா பூசணும். அதுக்கு முன்னாடி சேவ் பண்ணிடணும். சேவ் பண்ணிவிட்டு பூசுங்க. நைட்டு மட்டும் நல்லா பூசணும். பூசிட்டே வந்தீங்கன்னா 4 அடி விலை இந்த மருந்தெல்லாம் எடுத்து பூசிட்டு வந்தீங்கன்னா இப்போ நடுவிரல் எவ்வளோ பெருசு இருக்குது, அதை விட நீளமாக இந்த அரை ரேகை வருது பாருங்கள், ஆஃப் ரேகை, இந்த அளவுக்கு ஒரு ஆண்குறி இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்முடைய முன்னோர்கள் மேற்கொண்டு அப்படி தான் பேசுவாங்க வழக்க மொழியாக. அந்த அளவுக்கு உங்களுடைய உடல் எடை எவ்வளையோ, உங்களோட வயசு, உடல்நிலை, உடல்வாகு எவ்வளவோ அவ்வளோதான் வரும். அதுக்கு மேலே நீளமெல்லாம் ஆகாது. ஒரு சில சொல்லுவாங்க 10 இன்ச்சு 12 இன்ச்சு 15 இன்ச்சு அப்படிலாம் இல்லை. நம்மளுடைய உடல் எவ்வளோ அந்த உடல்வாக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக வளரும். இதோடு சேர்த்து உணவியல் முறை, வாழ்வியல் முறை கண்டிப்பாக மாற்றணும். பேலன்ஸ் டயட் கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும். பேலன்ஸ் டயட்டை பற்றி நிறைய வீடியோக்கள் நான் பேசியிருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், எந்த நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாம்.